ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். தொடர்புகளில் 9786199514 ஜோடத்தில் ஒரு குறிப்பன்ஷு பார்க்கலாம். யார் வழக்கில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். பொதுவாக பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் சனி கேது செவ்வாய் கேது, சந்திரன் கேது, சனி ப்ளஸ் கேது, செவ்வாய் ப்ளஸ் கேது, சந்திரன் ப்ளஸ் கேது, இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை இருந்தால் நிச்சயம் அந்த ஜாதகர் வழக்கை வெல்ல முடியும். எப்படிப்பட்ட வழக்கு இருந்தாலும் வெல்ல முடியும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுவே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ராகுடைய கிரகச்சேர்க்கை இருந்தாலும் சரி, செவ்வாய் ராகுடைய கிரகச்சேர்க்கை இருந்தாலும் சரி, அல்லது சனி ராகுடைய கிரகச்சேர்க்கை இருந்தால் சரிங்க, இந்த மாதிரி ஜாதகர் வழக்கில் வெற்றி பெற முடியாது. இந்த மாதிரி ஜாதகர் பார்த்துட்டிங்கன்னா இல்லாத டாக்குமெண்ட்டை இருக்கிற மாதிரி, ஒரு போலியான டாக்குமெண்ட் இருக்கிற மாதிரி தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ யார் ஒரு போலி, அதாவது இடமோ வீடோ இதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டை போலித்தனமாக ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 கிரகச்சேர்க்கை இருக்கணும். எது? செவ்வாய் ராகு, சனி ராகு, சந்திரன் ராகு. இந்த 3 கிரகச்சேர்க்கை பெற்ற நபர்கள் ஒரு போலியான டாக்குமெண்ட்டை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், வழக்கில் வெற்றி பெறக்கூடிய தசாபுத்தி பற்றி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் 6-11 கூடிய தசாபுத்தி இருந்துச்சுன்னா நிச்சயம் வழக்கில் வெற்றி பெறும். 6 என்பது வழக்கு, 11 என்பது வெற்றி. அல்லது இயல்பாகவே 4 கூடிய தசாபுத்தி நடந்தாலும் சரி, அல்லது இயல்பாகவே 11ல் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் சரி, அந்த ஜாதகர் இயல்பாகவே வெற்றிவாக சூட முடியும். அதில் மாற்று கருத்து இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், 11ல் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய நபருடைய சார்ந்த பெயர் கொண்ட வக்கீலை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அற்புதமாக விரைவாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். உதாரணத்திற்கு 11ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா முருகருடைய பெயர் கொண்ட வக்கீலை சார்ந்து நாடிப்போங்க. அந்த ஜாதகர் அந்த வக்கீல் முருக பெயர் கொண்ட வக்கீல் இருந்தாங்கன்னா கேஸ் எடுத்து வாதாடினா விரைவில் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. அதுவே தங்களுடைய ஜாதகத்தில் புதன் 11ல் இருந்து அந்த புதனுடைய தசாபுத்தியை நடக்கணும், ப்ளஸ் அந்த புதனுடைய பெயர் கொண்ட, அதாவது பெருமாள் சார்ந்த பெயருள்ள நபருடைய வக்கீலை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழக்கு தொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வழக்கை அற்புதமாக வழக்கிலிருந்து ஜெயிக்க முடிய ஆரம்பிக்கும். இது மாதிரி 11ல் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ பெயர் சம்பந்த வக்கீலை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா உங்களுடைய வழக்கு எளிமையாக வெற்றி பெற முடியும். ஜாதகம் பார்க்க அல்லது ஜாதகம் படிக்க விருப்பங்கள் இருந்துச்சுன்னா இந்த நம்பர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.